தமிழர் நலன் அறக்கட்டளையிலேருந்து தில்லைநாயகம் பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கும். அதாவது இந்த சீமான் முதல்ல சண்டாளன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கருணாநிதியை பாடினார். அதுக்கப்புறமும் நீங்கள் அவர் உங்கள் வீட்டில் உங்களை சந்திக்கிறார். ரைட். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால திருவாரூர் திருடர்னு சொல்றாரு. யார? உங்களுடைய தகப்பனார். ஆனா எங்களுக்கு கோபம் வருது. எங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. ஒரு தமிழுக்காக அவருடைய எழுத்துக்களை பார்த்து, படங்களை பார்த்து, வசங்களை பார்த்து, அவர் கொள்கைகளை பார்த்து, இந்த நாட்டுக்கு அவர் செஞ்சதை பார்த்து, இந்த நம்ம மக்கள் ஜாதி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சமத்துவபுரம் ஒரு சிந்தனை சொல்லி, குடிசைகள் தீப்பிடிச்சி எறின்னு சொல்லி, குடிசை மாற்று வாரியம் கட்டி, பிச்சை எடுக்கிறவன் இருக்கக்கூடாது, கை ரிச்சா எடுக்கிறவன் இருக்கக்கூடாது, அப்படிலாம் நினச்சி நிறைய திட்டங்களை தீட்டி நம்ம பிள்ளைங்களை படிக்க முடியலையேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு 5 மார்க்கு கூட போடுன்னு சொல்லி அதை இவனுக்கு தடுக்க மறுபடியும் அவங்களுக்கு பணமாக கொடுஞ்சது, பணமாகவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தலைமுறை பட்டதாரிகளுக்கு பணம் கொடுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு கம்ப்யூட்டர் கொண்டு எவ்வளவோ படிப்பை கொண்டு எவ்வளவோ பண்ண ஒரு கலைஞரை பார்த்து இவனை என்ன சொல்றது? இவன் நாய் தான் சொல்லணும். இந்த நாய் திருவாரூர் திருடர்ன்றான். 96 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெரியவரை பார்த்து, இறந்து போன ஒரு பெரியவரை பார்த்து திருவாரூர் திருடர்ன்றான். எனக்கு கண்ணீர் வருது, கண் கலங்குது. அவனை நீங்க கூட்டு வச்சுக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அது என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? இது எப்படி அந்த தேவர் மகன் படத்துல மாயன் சொல்லுவான்ல, நாங்க அத்துக்கிட்டு இப்ப நீங்க கோத்துக்கிட்டு இருப்பீங்களோன்னு கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி என்ன என்ன இது என்ன விதமான அரசியல்? எங்களுக்கு அவ்வளவு ரத்தம் கொதிக்குது. எங்களுக்கு அவன் பேசுறத பார்த்து ஒரு பெரிய ஒரு வாழ்ந்து எங்களுக்கு நன்றி இருக்கு. அவர் செஞ்சது ஒரு செஞ்சாரோ சரி, நல்லவரை கிட்ட அது நல்லவர் தான். அதுல நமக்கு நல்லவரோ கெட்டவரோ அவரை எப்படி இவன் சொல்றான், பேசுறான், உங்களை சந்திக்கிறான். அப்போ இது மற்றவங்க இது பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அரசியல் நாகரிகமா இருக்கணும். ஒரு கொள்கையை சொன்னானா அது ஓகே, ஒரு என்ன கொள்கையை வைக்கட்டும், குற்றச்சாட்டை வைக்கட்டும், ஆனா வார்த்தை தடிக்கக்கூடாது. அப்படி சொல்றவன் நீங்க எப்படி அரவணைக்கிறீங்க? அவன் நடு வீட்டில் உட்காந்து உங்களுக்கு இணையா உட்காந்து அவன் பேசிட்டு போறான். பேசிட்டு பட் இங்க திருவாரூர் திருடர்ன்றான். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதோடைய புத்தி போகாதுன்னு சொல்றது கரெக்டா இருக்குல்ல? இதை நம்ம நீங்க இனிமே அப்படி பண்ணாதீங்க. இனிமே அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு அதுல தொடர்றதுக்குல எப்படி நாங்க தொடர முடியும்? ஒருத்தன் நம்ம வீட்டு மேல கழுதிக்கு ஏறுறான், நம்ம கூடாரத்து மேல நாங்களே எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒரு கூடாரத்துல இருக்கிறோம், ஒரு கட்சியில இருக்கிறோம். ஒருத்தன் சகதிய வாரி எறிவான், அப்புறம் சேத்த வாரி இறைப்பான், செருப்பை தூக்கி வீசுவான். அவன் உங்களை சந்திப்பானா? சேர் போட்டு உட்காருவான். அவன் வெளியே திருவாரூர் திருடர்ன்றான். அப்போ அவன் சொல்றது சரின்னு சொல்லவா? பலே 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 சூப்பர் அப்படின்னு சொல்லணுமோ? என்ன இது? எனக்கு அரசியல் எனக்கு புரியல. ஒரு நான் திமுக காரன் சொல்ல வரல, நான் ஒரு மனிதனாவே சொல்றேன். ஒரு மனிதாவானதோடு சொல்றேன். ஒரு பெரியவரை வாழ்ந்து மறைஞ்சவரை பார்த்து இவன் இந்த காசுக்கு நான் கூலிக்கு மாரடிக்கிற நாய் திருவாரூர் திருடன்றான். அதை நீங்க அதை நீங்க இனிமே இன்னொரு வாட்டி அந்த மாதிரி அவன் உங்க வீட்டுக்கு வர்றதோ அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. உங்களை பார்க்க சொன்னா நீ அவனை பார்க்க வேண்டாம், நீ உன் கருத்தை சொல்லிட்டு போ. உனக்கு என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவனுக்கும் முதலமைச்சர் தான். அவனுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டானா அதை கொடுக்கலாம். அவனை சரிசமமாக வீட்டில் உட்கார்ந்து பேசக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, அவன் அந்த பழைய காலத்தில் அவன் ஒரு இது சொன்னானே, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பார்த்தா தீட்டுன்னு சொன்னவன் உண்மையிலே பாராட்டுக்குரியவன் தான். இவனெல்லாம் பார்த்தாலே தீட்டு தான். அதில் என்ன மாற்று கருத்து? இவனை பார்த்தாலே தீட்டு.